பார்க்கும்போது நீங்கெல்லாம் எத்தனை வருஷம் 1.5 வருஷம் கிட்ட ஸ்கூலுக்கு வரல இல்ல? ஸோ ஸ்கூலுக்கு வந்தவுடனே உங்களுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியுமே. வீட்டில் ஆன்லைன்ல படிக்கிறதுக்கும் லைவா நம்ம கிளாஸ் அட்டன் பண்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஓகே தம்பி ஓகேவா? லைவ்ல நடக்கிறது வேற பாஸ், டோட்டலா வேற. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிக்கிறது விளையாடுறது அதெல்லாம் இருக்கும். ஆன்லைன்ல உட்காந்துட்டு அது அப்பப்போ வேற பவர் ப்ராப்ளம் ஆகும், நம்மளுக்கு நெட் சரியா வராது, இது ஒன்றும் தெரியாது. ஸோ ஏதோ அதுக்கு தான் சரியான முறையில் நடக்க முடியலன்றது அப்படியே பாஸ் கூட பண்ண விட்டுட்டாங்க அரசாங்கத்தில். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியல, சரியா பாடத்தையும் எடுக்க முடியல. இது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அவங்க? ஸோ நேச்சுரலா அந்த பழைய மார்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆன்லைன்ல கிளாஸ் பண்றது அதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ முறையில எழுதி இது பண்ணாங்க. ஸோ இப்போ லைவா உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ கூட 9, 10, 11, 12 தான் வந்திருக்கு இல்லையா லைவா? மற்றபடி இன்னும் கூட ஆன்லைன் தான் போயிட்டு இருக்காங்க. எல்கேஜி கூட யூகேஜி ஆன்லைன். அவங்க என்ன அவங்களால சரியா பார்க்க முடியும்னு சொல்லுங்க. ஸோ அதனால வாழ்க்கை இது மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா பாசரி அது படிக்க முடியுதா உங்களால? படிங்க. அப்புறம் அடுத்தது கீழே யூத் ஓகேவா? யூத் எம்பவர்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னா யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஜஸ்ட் ஒருத்தர் யாராவது சொல்லுங்க. சொல்லுங்க பரவாயில்ல, உங்களுக்கு தப்பா இருந்தாலும் பயப்பட வேணாம், சொல்லுங்க. யூத் எம்பவர்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னா உங்களை எம்பவர்னா என்ன? உங்களுக்கு எல்லா விதமான பயிற்சிகள் பெறுவது தகுதியார் மாதிரி நாங்கள் தயார் பண்ண போறோம். ஓகேவா? அதுதான் மோட்டிவேஷன். எப்படி நீங்க உங்க வாழ்க்கையை நடத்தணும், நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி எக்ஸாம் எழுதணும், எப்படி எல்லாரோடையும் பழகணும், இதுதான் நாங்கள் சொல்லித்தரோம். நீங்க படிப்பு மாத்திரம் வாழ்க்கை இல்லை, வாழ்க்கையில எல்லாம் கலந்துதான் படிப்பு. படிப்பு ஒரு பாகம் தான், சரியா? ஸோ அதுக்கு நாங்க உங்களை தயார் பண்றோம். நீங்க என்னுடைய நான் ஒரு 40 நிமிஷம் தான் பேசுவேன். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் ஆயிட்டு இருக்கோம். நீங்க என்னை கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க, சரியா? நான் ஏதாவது நடுவில் ஒரு கேள்வி கேட்பேன், கரெக்டா பதில் சொல்லுங்க. அதுக்கு உண்டான உங்களுக்கு சின்ன ஒரு வெகுமதி ஒரு பிரைஸ் கூட கிடைக்கும். ஓகேவா? Shall we start the lesson? So very good, thank you. சார் கூட நான் வெல்கம் பண்ணிக்கிறேன் சார். அப்புறம் ஒரு 4 தலைப்பு மேல பேச போறேன். தைரியம், பயத்தை போக்குறது, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. ஓகேவா? இந்த 4 ஒரு மனுஷனுக்கு ரொம்ப 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 அவசியம். என்ன தைரியம் வேணுமா வேணாமா? வேணுமா? 4 பேரை சொல்லுங்களா? வேணும். சோ தைரியம் ஒரு குணம், கோபம் வர்றது ஒரு குணம். சோ தைரியம் எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு அந்த சமயம் ஏதாவது வரும்போது தைரியம் வரும். ஆனா சில பேருக்கு இயல்பாவே தைரியம் இருக்கும். சோ தைரியத்தை நம்ம இல்லாதவங்க வர வச்சுக்கணும். என்ன அதுக்கு உண்டான நீங்க முயற்சி பண்ணி நீங்க ஒரு போல்டு பர்சனா ரெடி ஆகணும், சரியா? போல்டு ரெடி ஆகிறதுக்கு சண்டை போடணும்னு அர்த்தம் இல்லை. உங்க புத்தியை கூர்மை பண்ணிக்கணும். அப்போ புத்தி கூர்மை பண்ணீங்கன்னா தைரியம் தானா வந்துடும். புரியுதா? தைரியத்தை இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு சின்ன கதை சொல்றேன் தைரியத்தை மேல. உங்களுக்கு எல்லாம் அந்த கதை விரும்புவதுன்னு நினைக்கிறேன். காட்டுல எந்த மிருகத்தை ராஜானுவாங்க? சிங்கம். சிங்கம். வெரி குட், எல்லாம் கரெக்டா சொன்னீங்க. கை தட்டலாம், நீங்களே தட்டலாம்ல. சிங்கம் காட்டுறாரு. சோ காட்டுல ஒரு பெரிய காட்டுல ஒரு சிங்க ராஜா ரொம்ப பயங்கர அட்டுழியம் பண்றது. அது என்ன பண்ணுதுன்னா அனிமல்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் போடுது. நீங்கக்குள்ள ஒருத்தர் டிசைட் பண்ணிட்டு யாராவது ஒரு அனிமல் எனக்கு தீனியா வந்துருங்க, அது ஒரு அனிமலோட போகும். அப்படி இல்லைன்னா என் இஷ்டத்துக்கு விட்டீங்கன்னா நான் 3 நாள் போஸ்ட் பண்ணாலும் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு. என்ன உங்களுக்கு இதுக்கு எது விருப்பமோ அதை நீங்க நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து கலந்து ஆலோசனை பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லு. ஸோ மற்ற
அனிமல்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் போடுது. அந்த மீட்டிங்க்கு ஒரு தலைவர், அது யாரா இருப்பான்னு சொல்ல முடியுமா? பார்க்கலாம். முயலா? டைகர். யார் சொன்னது டைகர்? ஃபர்ஸ்ட் டைகர் சொல்லு. கரெக்டா இருக்கு. யார் சொன்னது? நீயா? நீ இந்த பக்கம் தான் சொன்ன. நீ சொன்னியா? டைகர் யார் சொன்னாங்க இந்த பக்கம்? யார் சொன்னாங்க? முயலா? முயல் எப்படி பாக்குறது? முயல் வந்து ரொம்ப டைகர். டைகர் தான் அடுத்தது. லைனுக்கு அப்புறம் டைகரை அவங்க தலைவரா அந்த மீட்டிங் வச்சுட்டு, சார் ஐயா புலி என்ன நீங்க உங்க முடிவு என்னன்னு என் முடிவு கேட்டீங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி நம்ம மீட்டிங் டிசைட் பண்ணி யாரோ ஒருத்தர் போய் சாகலாம், இல்லைன்னா 3-4 பேர் சாக வேண்டியது வருது அப்படின்னு அதுவும் எல்லாருக்கும் ஒத்துக்கிறாங்க. எல்லா அனிமல்ஸும் ஒத்துக்கு. ஸோ அது மாதிரி போயிட்டு இருக்கு. சில நாள் ஆன உடனே நரி டர்ன்னு வருது. நரி போகணும், கரு பலியாகணும். நரி என்ன மாதிரி குணம் உள்ளது? தந்திரம். தந்திரம் உள்ள நரின்னு அதுதான் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து தந்திரமா எப்படியாவது வந்துடும். சரியா? நரி டர்ன்னு வரும்போது நரி தைரியமா போகுது. சிங்கராஜா, நான் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடா தீனியா வந்திருக்கேன். நான் சாப்பிட போறேன் எனக்கு தெரியும். ஆனா ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். உங்களை விட குரூரமான ஒரு சிங்கம் இங்க இருக்கு. அது என்னைக்காவது உன்னை கொண்டுடும் அப்படின்னு. என்ன விட குரூரமான மிருகம் இருக்கா? அது எங்க இருக்கு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும். அதை போய் காமிக்கிறேன். காமிக்கிறேன், தாராளமா வாங்க. அது என்ன பண்ற? நான் அதை கொண்டுடுறேன் வா நீ அப்படின்னு சொல்லி போகுது. ஒரு பெரிய கிணறு. ஓகேவா? கிணத்துல இந்த சிங்கத்தை பாருங்க, அதுக்குள்ள இருக்கு. கண்ணுக்குள்ளே இருக்கு. பாருங்க இருக்கா இல்லையான்னு பாருங்க. சிங்கத்துக்கு வலிவு இருக்கிற புத்தி இல்லை. அது பார்த்துட்டு ஐயோ ஆமா என்னுடைய இப்ப சொன்னா தண்ணியில நம்ம பார்க்கும்போது நம்ம உருவம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். அது ஏ மாதிரி ப்ரொபோர்ஷன் இருக்காது. பெருசாகவும் தெரியலாம், ஒரு மாதிரி தெரியலாம். ஸோ அது வந்து பார்த்துட்டு ஆமா இது ரொம்ப பெருசாக தான் இருக்குது, எனவே தின்னுடும் போது இருக்கு, எப்படிப்பா பண்றது? உன்னுடைய யோசனை என்னன்னு கேட்க. ஓகே, என்னுடைய யோசனை என்னன்னா, நீங்க கேட்கறதா இருந்தா நீங்க உள்ள குதிங்க, நீங்க அதை கொண்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நாங்க மேல இருந்து கல்லு கில்லாம் போட்டு அதை கொண்டுடலாம். ஸோ குதிக்குது. அது குதிச்ச உடனே இவங்க நினைச்ச மாதிரி எல்லா அனிமல்ஸும் பாறாங்கல், அந்த கல், இந்த கல்லாம் போட்டு அந்த சிங்கத்தை கொண்டுடு. ஓகேவா? சிங்கத்தை கொண்டு முற்பட என்ன ஆகும்? அனிமல்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்குமா இல்லையா? ஸோ அந்த நிறைய ராஜா ஆக்கிட்டு அந்த காட்டுக்கு. எப்படி இந்த நரி பாருங்க, அவரை சிங்கத்தை போன்றது இல்லாம அதே ராஜா ஆயிடுச்சு. ஸோ எதனால? தைரியத்தினால. நரிக்கு உண்டான தைரியத்தினால தானே ஆச்சு. நரி தந்திரம் தான், பட் இருந்தாலும் தைரியம் இருக்கு. மற்ற அனிமல்ஸ் எல்லாம் பயந்து செத்துட்டு இருந்தது. போகுது, இன்னும் நான் 1 மணி நேரத்துல காவாயிட போறேன், அதை ஆயிட போறேன். பட் இது பாடி முன்னாடியே முடிவு பண்ணிச்சு எப்படி இந்த சிங்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகி தைரியமா இருந்ததுனால அது வந்து எல்லா அனிமல்ஸுக்கும் சந்தோஷம். அப்கோர்ஸ் அப்பவும் சில புலிகிரின்னா சில அனிமல்ஸ் கொண்டுடும், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் யாரும் பயப்படுறதில்லை. எப்போ நம்ம யார் சாகணும் யாருக்கும் தெரியாது. ஆனா இது இவன் சொன்னதுனால என்ன ஆகுது? நாளைக்கு நான் சாக போறேன், இன்னைக்கு நான் சாக போறேன். அப்போ ஒரு பயம் வந்துருது இல்லையா அவங்களுக்கு? அந்த பயம் இல்லாம எல்லா அனிமல்ஸும் ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்தது. ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, தைரியமா இருந்தா நம்ம எதை வேணா சாதிக்கலாம். என்ன படிப்பு மாத்திரம் இல்ல, லைஃப்ல தைரியம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேவா? தைரியம் பத்தி அப்பா பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விளையாட்டோட விளையாடலாமா? சும்மா ஒரே பேச்சு மாத்திரம் இருப்பேன். தைரியமா ஏதாவது செய்யணும்னா இந்த ரூஃப யாராவது தொடுவீங்களா? ரூஃப தொடுங்க, யாராவது ட்ரை பண்ணுங்க. ரூஃப் தொடுங்க, பீம் இல்ல, ரூஃப் ட்ரை பண்ணுங்க. நீங்க முயற்சி பண்ணா பண்ணலாம், சொல்லலாம். யாரும் ட்ரை பண்ணதுங்க, ட்ரை பண்ணி பாரு. ரூஃப ட்ரை பண்ணி பாரு. நீ வந்து ரூஃப் நான் வந்து சும்மா நீ பாரு, ஏதாவது யோசனை பண்ணணும். அதை ட்ரை பண்றதுக்கு எப்படி பண்ணா யோசனை பண்ணணும். பார்த்து செய்வா, கால் பார்த்துட்டு என்ன சிம்பிளா தொடுத்துறோம்.
இல்லைன்னு சொல்லல. நான் தான் சொன்னேன் இல்ல, எந்த முயற்சியும் நான் வந்து இது ஏறக்கூடாதுன்னு ஒன்றும் சொல்லல. சொன்னா சொல்லல இல்ல யாருப்பா இதுதானே. கங்க்ராட்ஸ். பாருங்க, தைரியம் இருந்ததுனால்தான் அவரு சும்மா சும்மா அதுல ஏறினா தொட்டுட்டான் இல்லையா. இது நம்மளுக்கு ஏன் வரல? நம்மளுக்கு ஏன் வரலன்னா நம்மளுக்கு பயம். அப்படி குதிக்கா கால்கீழமா இதாகுமா அதுக்கு ஸ்ட்ரைக் பண்றதுக்கு என்னன்னு யோசனை பண்ண நம்மளுக்கு மனசு வரல. சரியா? தைரியம் தான் உங்கள் வாழ்க்கையில ஒரு இடத்துக்கு கூட்டு ஏற்றிட்டு போகும். முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், பௌத்தர், சீக்கியர் சிறுபான்மை மக்கள் நேஷனல் நினைக்கிறேன். ஓகேவா? சோ அடுத்தது நம்ம என்ன தலைப்பு சொன்னோம்? யாரும் சொல்லுங்க. லைஃப்க்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன்? நான் இன்னைக்கு சொல்ல போறது பயத்தை போக்குறது. தைரியம் தான் பயத்தை போக்கும். ஆனா பயத்தை பயம்ன்றத விட ஒரு குணம் தான். புரியுதா? நான் என்ன சொன்னேன்? தைரியம், பயம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. விடாமுயற்சி தான் 3, தன்னம்பிக்கை கடைசி. ஓகேவா? இப்ப பயத்தை போக்குறத பத்தி பேசலாம். தைரியம் இருந்தாலே பயம் போதும். பட் அதையும் போக்குறதுக்கு கூட சில வழிமுறைகள் ஃபாலோ பண்ணோம்னா நீங்க வந்து பயம் இல்லாம இருக்கலாம். இப்ப நம்ம ராத்திரியில போறோம்னு வச்சுக்க, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோ, அந்த ரோட்ல சரியான வெளிச்சம் லைட்டு எதுவும் இல்லை. ஓகேவா? நீங்க பயப்படுவீங்களா பட மாட்டீங்களா? பயப்படுவீங்கல்ல. ஆனா அந்த பயம் இல்லாம அந்த ரோட்ல போறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? யாராவது ஒருத்தர் எழுந்து சொல்லுங்க. பயம் இல்லாம அந்த ரோட்ல போறதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? டார்ச் லைட் எடுத்துட்டு போவீங்க. அது மாத்திரம் போருமா? தைரியம் சொல்லி பயப்படாம சாங் சாங் பாடிட்டு போறது. டார்ச் லைட் வச்சுட்டு தைரியமா நடந்து போகணுன்றது. ஸோ இதோட இன்னொன்னு கூட வேணும். ஏதாவது கையில ஒரு கொம்பு அது மாதிரி இருக்கணும். இருக்கணுமா வேணாமா? சப்போஸ் ஒரு சின்ன பாம்பே பாக்குறப்பா, இல்ல யாராவது ஒருத்தர் ரவுடியே பாக்குறப்பா, நம்ம கையில ஒரு கொம்பு இருந்தா அவனும் கொஞ்சம் யோசனை பண்ணுவானா இல்லையா? நமக்கு நெருங்கிறதுக்கு ஒரு அதே மாதிரி ஒரு முகம் நெருங்கிறது. ஒரு நாயே போகுது, சில வைத்தியம் முடிச்ச நாய் இருந்தா என்ன கொம்பு பார்த்தா அது பண்ணி போயிடும் இல்லையா? ஸோ இதெல்லாம் பயத்தை போக்குறதுக்கு நிறைய வழி இருக்கு. நம்ம இது வந்து ஸ்கூல் லைஃப்ல பயம், பரீட்சைனா பயமா இல்லையா? நம்மளுக்கு பயம் தானே. ஃபீவர் வரும், அது வரும் பயம். ஃபீவர் வந்துடும் சில பேர். என்ன அது என்ன சொல்லுவாங்க? பரீட்சை காய்ச்சல். சரியா? பரீட்சை காய்ச்சல். அந்த பரீட்சை காய்ச்சல்னா நம்மள வர வச்சுக்கத்தான். பயப்படவே வேணாம். சார் என்ன எடுக்கிறார் கிளாஸ்? அக்கௌண்ட்ஸ். சார் அக்கௌண்ட்ஸ். ஸோ அக்கௌண்ட்ஸ் தான். நானும் பிகாம் கிராஜுவேட் தான். முதல்ல நான் என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன், அதுவும் சொல்லிக்கிறேன். நான் பிகாம் பிஎல். நான் வழக்கறிஞருக்கு படித்தேன். ஆனால் எனக்கு வழக்கறிஞர் தொழில் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈடுபாடு இல்லாமல் இருந்தது. ஸோ நான் கம்பெனியில் லீகல் அட்வைசராக போயிட்டேன். கோர்ட்டுக்கு போகாமல் நான் என்னுடைய நாலேஜை கம்பெனிக்கு யூஸ் பண்ணிட்டேன். நான் வந்து டெப்டி ஜெனரல் மேனேஜர் லீகல், ஹெச்ஆர்டி, அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த 3 கம்பெனிக்கு சேர்ந்து இருந்தேன். அதாவது 3 யூனிட் இருந்தது. மொத்தம் 1500 பேர் ஒர்க்கர்ஸ். 1500 ஒர்க்கர்ஸ். நான் வந்து இந்த பதவியில் ஒரு 22 வருஷம் தான். அதுக்கு முன்னாடி வேற பதவியில் இருந்தேன். 22 வருஷத்துல ஒரு நாள் கூட கம்பெனி ஸ்ட்ரைக்கோ லாக் அவுட்டோ எந்த விதமான இதுவும் கிடையாது. எந்த தேங்க்யூ. ஏன் அப்படின்னு வச்சுன்னா, நான் வந்து இவர் தான் தொழிலாளி வச்சுக்கோமா. தொழிலாளி நான் வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க? பயந்துட்டு அவர் ஒதுங்குவாங்க. இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கை போட்டுட்டு போவாங்க. புரியுதா? அப்ப என்ன ஆகும்? சார் நம்ம மேல கை போட்டு இருக்காரு. அதே மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல நம்ம மேல அபிப்பிராயம் வரும். நம்மள வந்து நல்லா இது பண்ணுவாங்க. எப்பவுமே
ஒன்று நம்ம சகஜமா இருந்தா அது நல்லா இதுதான் வரும். ஆனா அதுக்குன்னு ரொம்ப சகஜமாவும் இருக்கக்கூடாது. நானும் அவரை கூட சரி, ஆனா அவர் வந்து ஆபீசர் மேல கை போட முடியாது இல்லையா, போடவும் விட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அவங்க. நான் வந்து அப்படி பழகினால எனக்கு ஒரு கம்பெனியில ஒரு சிறந்த பேர் இருந்தது. என்னுடைய சேர்மன் வந்து இங்க அண்ணன் இவர் இருக்கா இல்லையா, ஏவிஎம். இங்க ஏவிஎம் தான் ஸ்கூல் ஃபவுண்டர், ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் தெரியுமா, அவங்க சொந்தக்காரன் தான், எம்ஏ சிதம்பரம். ஓகேவா, எம்ஏ சிதம்பரம் தான் எங்க கம்பெனி சேர்மன். அந்த குரூப்ல தான் நான் ஒர்க் பண்ணேன். இந்த மாதிரி ஒர்க் பண்ணனால எனக்கு ஒரு பெரிய சில்வர் ஷீல்ட்ல நடுவில் கோல்டு ஃபிளவர் வச்சு கொடுத்தாங்க. என்னோட வீட்டில் பத்திரமா வச்சுருக்கேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நம்ம வந்து சிறந்த மனிதனா வர்றதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ பண்ணுங்க. இப்போ எனக்கு 76 வயசு. ஓகே, கேன் யூ இமேஜின் 76 வயசுல நான் வீட்டில் வந்து செல்ஃப் டிரைவிங்ல வந்து இந்த உங்க கிளாஸ் எடுக்கணுன்றது எனக்கு ஒரு சந்தோஷத்தை தருது. அது இல்லாம நான் கத்துக்கிட்டேன் ஒரு ட்ரைனிங் கிளாஸ். அந்த வாசரி கிளப் இன்டர்நேஷனல் இருக்கு, அவங்க ஒரு ட்ரைனிங் கிளாஸ் நடத்தினாங்க. 30 கிளாஸ் 30 நாள் வர்ச்சுவலாகவும் 2 நாள் லைவ்லும் பாண்டிச்சேரியில் நடத்தி எனக்கு ஒரு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபைட் ட்ரெயினர். இது நான் வந்து ஒரு 10 கிளாஸ் இது மாதிரி எடுக்கணும். அப்போ பப்ளிக் ஸ்பீக்கிங் எடுக்கணும், வாசி சூப்பர் கிட்ஸ் குழந்தைங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி இன்னொரு 2 நாள் விஜயவாடா இல்லை ஹைதராபாத்துக்கு போய் நேராக ஒரு அட்டென்ட் பண்ணி ஃபைனல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஓகேவா, இதனுடைய நோக்கம் என்ன, நாம கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு போய் சேரணும். புரியுதா, நாங்கள் வந்து நான் எங்களோட கற்றுக்கிட்டு நாங்களோட எந்த பிரயோஜனமே இல்லை கற்றுக்கிற. இப்போ நீ படிச்சீங்கன்னா நீ வேலைக்கு போனீங்கன்னா இந்த ஸ்கூல் முடிய மாதிரி சாரா இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளை சாராக உருவாக்குறாங்க இல்லையா, டீச்சர்லாம் தானே நம்மளாம் உருவாகிறோம். என்ன சொல்லுவாங்க, மாதா வெரி குட், நல்ல நல்ல பசங்க. மாதா பிதா தான் நம்மளுக்கு முதல். ஓகேவா, ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு உயிர் கொடுத்தாங்க, நம்மளை வளர்க்குறாங்க, நல்ல முறையாக எடுத்துட்டு போறாங்க. அடுத்த ஸ்தானத்துல குரு வச்சிருக்காங்க. குரு வந்து ஸோ மாதா பிதா ஈக்குவல் மாதிரி ட்ரீட் பண்ணணும். ஸோ அவங்க பேச்சு எடுத்துக்கிட்டு அவங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டு நல்லா படிச்சீங்கன்னா நீங்களும் சிறந்த மாணவர் ஆகிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. தைரியத்தையே லாஸ்ட் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த எக்ஸாமினேஷன் டைம்ல போய் நவகிரகத்தை சுத்துறது, கோயிலுக்கு போய் தேங்காய் உடைக்கிறது, இது செய்வாங்க. அதெல்லாம் செய்யுங்க, தப்பு இல்லை. ஆனா அதுதான் உங்களுக்கு பலன் கொடுக்கணும்னு நினைக்காது. ஸோ கடவுள் வந்து நம்ம என்ன செய்யறோன்றது பார்த்து தான் அவர் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குறாரு. நீங்க அவரை சுத்தி அவர் நைவேத்தியம் பண்ணி பிரசாதம் பண்ணனால உங்களுக்கு வந்துடாது. நீங்க படிச்சு அதுக்கப்புறம் கடவுளை போனீங்கன்னா கண்டிப்பா கடவுள் உங்களை இது பண்ணுவாங்க. ஸோ அதனால தெய்வத்தை லாஸ்ட்ல இருந்தா கூட நம்ம வந்து தெய்வத்தை எப்போ மறைக்கூடாது. பாருங்க, நாங்க கூட அந்த அங்கதான் எங்க குலதெய்வம் வாசவாமான் நடுவில் வச்சுட்டு பார்த்தீங்களா. ஸோ அவர் தான் எங்க ஃபவுண்டர், கலவூர்ல சந்திரகுப்தா அவர் ஃபவுண்டர். அவர் ஒரு சாதாரண இன்சூரன்ஸ் தொழிலாளி. அவர் வந்து இவ்வளவு பெரிய நிறுவனத்தை ஆரம்பிச்சு வச்சார். ஸோ ஒரு சிங்கிள் மேன்னால இன்னைக்கு எங்களுடைய மெம்பர்ஷிப் எவ்வளவுன்னா 1,15,000 கைத்தட்டலாம். இது மாதிரி நாங்க ட்ரைனிங் முடிச்சவங்க ஒரு 500 பேர் ஆயிட்டோம். 500 பேர் ஆயிட்டோம். இந்த 500 பேரை எத்தனை பசங்க எவ்வளவு கோச்சிங் தருவாங்க நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம பசங்க எல்லாருமே நாலேஜபிளா, தைரியசாலியா, பயம் இல்லாமங்களா தயார் பண்ணணுன்றது தான் என்னுடைய நோக்கம். அதனால இன்னைக்கு இல்லை, நம்ம சில வருஷங்கள் கழிச்சு கண்டிப்பா எங்களுடைய நோக்கம் நிறைவேறுன்றதுல எங்களுக்கு எந்த விதமான ஐயப்பாடு. ஸோ பயத்தை பத்தி பேச வரும்போது, ஐயா நீங்க கிளாஸ்ல ஐயா சாரு லெசன் எடுக்கிறார், அக்கௌண்ட்ஸ் பத்தி எடுக்கிறார். ஜர்னல் என்ட்ரி அப்படின்னு முடிச்சிட்டீங்களா? ஜர்னல் என்ட்ரிலாம் ஜர்னல் என்ட்ரி, ஜர்னல் என்ட்ரியில எப்படி போகணும், டெபிட் என்ன கிரெடிட் என்ன அதெல்லாம் தெரியுது வருது இல்லையா. அது கற்றுக்கணும் போது ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? எல்லாருமே கேட்பீங்களா? எல்லாரும் கேட்க மாட்டாங்க. சில பேர் பயப்படுவோம். பயப்படுவாங்களா இல்லையா? வாத்தியார் ஏதாவது நினைச்சுக்குவாரோ, நம்மளுக்கு அவ்வளோ அறிவு இல்லைன்னு நினைச்சுக்குவாரோ, இல்லை ஏன்டா சும்மா கேள்வி கேட்குறான்னு நினைச்சுக்குவாரோ. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பசங்கள்லாம்
இந்த ஒரு இடம் தெரியாது மனம் தெரியாது சும்மா சந்தேகத்துக்கு எழுந்தோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களோ இல்லையா? ஸோ சில பேர் அது மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்காதீங்க. பயம் இல்லாம சாரை வந்து கிளாஸ் இடையில கேட்காதீங்க. அவர் சார் முடிஞ்ச உடனே ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் முடிச்சுடுவாருன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல இல்ல கடைசி ஒரு நடத்தினாருன்னா, சார் நான் ஒரு சாயந்தரம் வந்து உங்களை ஒரு டவுட் கேட்கலாமா அப்படின்னு கேளுங்க. அது அவங்க எப்படி சௌகரியமோ அது மாதிரி செய்யுங்க. ஓகே, பயம் இல்லாமல் நீங்க படிக்கணும். சரியா? பயப்படக்கூடாது. அன்றைக்கு பாடம் அன்றைக்கு போய் படிங்க. அன்னைக்கு பாடம் படிச்சுட்டு பிற்பாடு நீங்களா ஒரு குவார்டர்லி எக்ஸாமோ மந்த்லி எக்ஸாமுக்கோ நீங்களா ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணிக்கீங்க. ஓகேவா? கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி நீங்களா ஆன்சர் பண்ணுங்க. அதை நீங்களே பார்க்காதீங்க. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா தப்பெல்லாம் ஒரு கருத்து தெரியல. ஸோ அதனால நீங்க என்ன செய்றீங்க, ஒரு உங்க பிரதர் சிஸ்டர் யாரா படிச்சவங்களோ, உங்க அம்மா அப்பா படிச்சவங்களோ, இல்லை உங்க நண்பர்களுடைய குடும்பம், உங்க நண்பன் பேப்பர் நீங்க இப்போ பாருங்க. ஓகேவா? இப்படி பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸாம்ன்றது வரணும் சும்மா புஷ்டுன்னு ஊதிடலாம். எக்ஸாம் என்ன? எக்ஸாம் வந்து அது எல்லாம் நம்ம வாழ்க்கையில அது ஒரு பங்கு. எதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்களா சொல்லுங்க? நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றது. நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம எந்த அளவு படிச்சிருக்கோம் தெரியுது இல்லையா? நம்ம படிச்ச மாதிரியே நம்மளுக்கு இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணாதான் அது நம்ம படிப்பு எந்த அளவு ஏறி இருக்குன்னு தெரியும் இல்லையா? அதுதான் எக்ஸாம். ஓகேவா? ஸோ இதனால இது மாதிரி நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய முயற்சி வெற்றி எடுக்கல எந்த விதமான சந்தேகமே வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு க்ளூ தர்றேன் உங்களுக்கு. எக்ஸாமினேஷன் எப்படி பயம் இல்லாம எழுதணும். கொஸ்டின் பேப்பர் வந்தது என்ன பண்ணுவீங்க? என்னப்பா படிப்பீங்க? ரீட் பண்ணுங்க இல்லையா? கொஸ்டின் எடுத்த உடனே ஆன்சர் பண்ணுவீங்களா? பண்ணுவாங்களா? சில பேர் பண்றாங்களா இல்லையா? சில பேர் பண்றாங்க. எடுத்த உடனே கேள்வித்தாள் வந்துதான் அவருக்கு டக்குன்னு மேல இருக்க கேள்வி நல்லா தெரியும், எவ்வளவு எழுத ஆரம்பிச்சிடும். என்ன ஒன்றே கூடாது, நல்ல கேள்வியும் படிக்கணும். ஓகேவா? அப்புறம் என்ன ஆர்டர்ல உங்களுக்கு தெரியுதோ ஆன்சர்ஸ், அந்த ஆர்டர் 1 to 3 போடுங்க. சரியா? 1 to 3 போடுங்க. அது பிரகாரம் ஆன்சர் பண்ணீங்கன்னா நீ வந்து என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன்சர் பண்ணுவேன். இப்படி ஆன்சர் பண்றதுனால என்ன ஆகும் தெரியுமா? சார் கோச்சுக்கூடாது. நான் வந்து உங்க எக்ஸாமினேஷன் பேப்பரை எவாலுவேட் பண்ணுவாங்க. மாஸ்டர் வந்து பாப்பர் கரெக்டா ஆன்சர் பண்ணி. இது வந்து இப்போ வந்து இந்த ஸ்கூல் லெவல்ல இருந்து சார் பண்ணுவாங்க. ஆனா கவர்மெண்ட் எக்ஸாம் போகும்போது யாராருக்கும் போகும் உங்கள் பரீட்சை பேப்பர் இல்லையா? அவங்க பார்க்கும்போது சார் உங்க இவருடைய பேப்பர் பார்க்குறான்னு வச்சுங்க. இந்த ஆள் நான் சொன்ன மாதிரி படித்தோம்னா படிப்பான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் எழுதியிருக்கான் இந்த பையன், ஸோ நல்லா படிச்சிருக்கான், நல்ல மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் வந்துடும். அது கரெக்ட் பண்றாரு. ஸோ அந்த இம்ப்ரெஷனை அவர் கரெக்ட் பண்ணுவார். அடுத்தடுத்த கேள்வி கொஞ்சம் சுமாராக இருந்தா கூட அவருடைய இம்ப்ரெஷனை வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு அதே மாதிரி மார்க் போட்டு கொடுத்துட்டு வர்றாரு. தப்பா இருந்தாலும் தப்புன்னு வரும். சப்போஸ் இப்போ அக்கௌண்டன்சியை பேலன்ஸ் ஷீட் போடுறீங்க, P&L போடுறீங்கன்னா தப்புன்னு வந்துடும். ஆனா சும்மா ஒரு கட்டுரை எழுதுறீங்க, ஒரு ஆன்சர் எழுதுறீங்க, அது வந்து எப்படி சொல்ல முடியும்? அதுல பாயிண்ட்ஸ் இருந்தால் ஓகே, இல்லாம எழுதினாதான் தப்பு இல்லையா? ஸோ அதை வந்து ஒரே ரகமாக எழுதணும்னு அவசியமே இல்லை. அதுல என்ன கண்டென்ட்ஸ் இருக்கணும் என்ன, அதுதான் நீங்க முக்கியமா பார்க்கணும். மக்கப் பண்றாங்க அது மாத்திரம் செய்யவே செய்யாது. எதையும் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டு பயம் இல்லாம எக்ஸாம் எழுதுங்க. பயத்தோட எக்ஸாம் எழுதாது. அப்புறம் பரீட்சைக்கு படிக்கும் போது நேரமும் புத்தகம் கையுமா இருக்காதுங்க. கொஞ்சம் படிங்க. ஒரு மணி நேரம் படிச்சு ஒரு 5 minutes 10 minutes ஒரு ரிலாக்ஸேஷன். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு டிவியில் ஒரு நகைச்சுவை நடிச்சியோ ஏதோ பாருங்க, இல்லை உங்க வீட்டில் கேரம் போர்டு யாராவது உங்க தங்கச்சி யாரோட ஆடினா ஒரு 10 நிமிஷம் ஒரு சேஞ்ச். உங்க மைண்ட் வந்து ஃப்ரீ ஆயிடும், டென்ஷன் போயிடும். ஓகேவா? புரியுதா? இந்த சபையை உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்கா? நான் சொல்றது பிடிச்சிருக்குன்னா கேட்டுக்கலாம். ஏன் சொல்றேன்னா
நம்ம வந்து எல்லா இதுலயும் கொஞ்சம் நம்மளுக்கு ரெக்ரியேஷன் வேணும். எதுக்கு நம்ம ஸ்கூல்ல பிளே கிரவுண்ட் வச்சிருக்காங்க, விளையாட்டு போட்டிலாம் வைக்கிறாங்க. ஸோ இதை வந்து மைண்ட் சேஞ்ச் ஆகும். நம்மளுக்கு ஒரு டைவர்சிஃபிகேஷன் வேணும். ஒரு படிப்பு தான் இருக்கக்கூடாது. படிப்பு ஒரு பங்கு வாழ்க்கையில். படிக்காத வேலைகள் எத்தனோ பேர் இருக்காங்க. என்ன எம்ஜிஆர் படிச்சாரா, கருணாநிதி படிச்சாங்களா, அண்ணாதுரை படிச்சாங்களா? யாரும் படிக்கலாம். அண்ணாதுரை படிக்க படிக்க கட் பண்ணி அது மாதிரி நீங்க வந்து தைரியமா வந்து எடுத்து என்ன பண்ணணும், எக்ஸாமினேஷன் பேப்பரை அது மாதிரிலாம் படிச்சு அதை ஆர்டர் பண்ணி இல்லையா, அது நல்ல மார்க் வரும். ஸோ அடுத்தது என்ன சொன்னேன் சப்ஜெக்ட் டாபிக்? விடாமுயற்சி. விடாமுயற்சி கூட ரொம்ப அவசியம் தம்பி. விடாமுயற்சி எதுக்கணும்னு சொல்றேன் பாருங்க. நீங்க வாழ்க்கையில இன்னார் ஆகணும் அப்படின்னு முதல்ல நீங்க ஒரு கோல் செட் பண்ணிக்கணும். என்ன, நான் வந்து டாக்டர் ஆறேன், நான் வந்து இன்ஜினியர் ஆறேன், நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆறேன், நான் ஒரு பாலிட்டிஷியன் ஆறேன், நான் ஒரு பிசினஸ் மேன் ஆறேன் வச்சுக்கலாம். என்ன, இன்னைக்கு அம்பானி எத்தனையோ படிச்சவங்கன்னா அவன் தான் அதிகமா சம்பாதிக்கிறான். என்ன, பில்கேட்ஸ் விட அவன் தான் அதிகமா சம்பாதிக்கிறான். அதனால வந்து நம்ம வந்து படிப்பே தான் லைஃப் மாத்திரம் நினைச்சுக்கவே, படிப்பு அவசியம் எல்லாருக்கும், கண்டிப்பா எல்லாருக்கும் அவசியம். வியாபாரி கூட படிப்பு அவசியம். ஏன்னா இப்போ ஒருத்தர் தப்பு செய்தான்னா அவனுக்கும் கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் தான் தப்பு செய்தான்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்க என்னன்னு இன்னைக்கு 9, 10, 11, 12 குரூஷியல் கிளாஸ் உங்களுக்கு. 12th இஸ் டிசைடிங் ஃபேக்டர் உங்களுக்கு. நாளைக்கு என்ன ஆக போறீங்கிறது நீங்கெல்லாம் அந்த அந்த தருணத்தில் இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த எக்ஸாம்ல நீங்க நல்லா எழுதி நல்ல சிறந்த மாணவனா வரணுன்றதுதான் என்னுடைய வாழ்த்துக்களை நான் முன்னாடியே தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ முடிவு பண்ணாலே பண்ணனா ஓகே, பண்ணாமங்க அதுக்கு இப்போ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் வச்சுங்களா, அதுக்கு எவ்வளவோ நீட் இதெல்லாம் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், அடுத்தது நம்ம அதுக்கு அந்த தகுதி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் நீங்க இப்பவே அதை பத்தி டேட்டா கலெக்ட் பண்ணி அதுக்கு உண்டான முயற்சினா இப்பவே செய்ய ஆரம்பிச்சிடுங்க. இன்னும் 3 இன்னும் ஒரு 5-6 மாசத்துல உங்களுக்கு எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் வருதா இல்லையா? ஸோ இப்போ ஆரம்பிச்சாலும் ஆக்சுவலா நீங்க 9, 10லயே ஆரம்பிக்கலாம். ஸோ ஆரம்பிச்சிருந்தா ஓகே, ஆரம்பிக்காதவங்க இன்னைக்கு ஆரம்பிச்சு நீங்க என்ன ஆகணுன்றதை நீங்க முடிவு பண்ணிட்டு சரி. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய ஜனாதிபதி ஒரு பிள்ளைங்களை ரொம்ப பிடிச்சது. அந்த ஜனாதிபதி பேர் என்ன? அப்துல் கலாம். யாருப்பா? எல்லாரும் நிறைய பேர் சொன்னீங்க. அப்துல் கலாம் சிறந்த மாமேதை. அவர் வந்து எப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்தார் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்ட ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தார். அவருக்கு படிக்கிறதுக்கு கூட காசு இல்லை. அவங்க அம்மா அப்பா கூட அவருடைய சின்ன வயசுலயே தவறிட்டாங்க. அண்ணன் தான் அவரை காப்பாத்திட்டு இருந்தாரு. ஸோ அண்ணன் மேல அவருக்கு அவ்வளவு பாசம். ஸோ படிக்கும் போது பணம் இல்லாதனால அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு காலையில போய் நியூஸ் பேப்பர்லாம் வீட்டில் போடுறது என்ன, அப்புறம் வேற ஏதாவது தொழில் பண்ணி அதில் வர்ற காசுல தான் அவர் படித்தார். ஸோ படிச்சு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆனாரு. இந்திய நாட்டு குடிமகன், முதல் குடிமகன், ஜனாதிபதி ஆனார். ஸோ அவரை கண்டா பிடிக்காதவங்க யாருமே இல்லை. வந்து அத்தனை சிறந்த மனிதன். ஸோ நீங்க அப்துல் கலாம் ஆகிறதுக்கு கூட நீங்க முயற்சி பண்ணலாம் சரியா? ஸோ நீங்க வந்து ஓகே எழுதிக்கீங்க. ஏன்னா நம்ம ஒன்று எப்பவுமே எழுதினாதான் சரி, நடத்துக்கிறதுக்கு அது ஒரு யோசனை வரும். சும்மா மனசுல மாத்திரம் வச்சுட்டு அப்புறம் நான் இன்னைக்கு ஏன் எழுதணும்னு சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு ஜர்னல் என்ட்ரி கற்றுக் கொடுக்குறா சார். என்னென்ன ஜர்னல் என்ட்ரி நம்ம எழுதினாதானே வரும். சும்மா பேச்சு கேட்டுட்டா வருமா? வர்றதில்ல. ஸோ எதுவுமே எழுத்துல இருந்தா அது வந்து ஞாபகம் அதிகம். ஸோ அதை வந்து நீங்க கரெக்டா எழுதிக்கணும். உங்களுக்கு என்ன ஆகணும், அந்த இலக்கை எட்டி நீங்க போறதுக்கு என்னென்ன செய்யணுமோ, என்ன இதெல்லாம் செய்யலன்னா போட்டோம் பரவாயில்ல, இன்னைக்கு செய்வீங்களா? செய்வோம் சார். சரி, நான் சொல்ற ஒரு உறுதிமொழி நீங்க தரணும். நான் உங்க பேர் சொல்லிக்கிறேன்.
உங்க பேர் சொன்னீங்களா? இன்றைக்கு ஹரிநாத் சொன்ன மோட்டிவேஷன் கிளாஸில் நான் என்ன ஆகணும்னு நினைக்கணும் சொல்லிக்கணும். உங்க மனசை சொல்லிக்கணும். நான் ஆகணும் என்று முடிவு பண்ணேன். ஸோ இன்றிலிருந்து அதை நோக்கி என் பயணத்தை ஆரம்பித்து முடிப்பேன் என்று உறுதிமொழி கூறுகிறேன். ஓகேவா? ஸோ நீங்க உறுதிமொழி கொடுத்துட்டீங்க, நீங்க செய்யணும். நான் சாரை ஃபோன் பண்ணி கேட்பேன், அடுத்த வருஷம் எத்தனை பேர் இந்த அந்த லைன்ல வர்றாங்க சார் அப்படின்னு கேட்பேன். சார் கேட்கலாமா சார்? ரைட், கேட்பேன், கண்டிப்பா கேட்பேன். உங்க ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ்லாம் சார் இருக்கும். இப்போ வந்து நீங்க அக்கௌண்ட்ஸ் தான் எடுக்கிறீங்க. இன்ஜினியர் டாக்டர்னா நான் ஏன் சொன்னேன்னா, நான் எப்படி சார் இன்ஜினியர் ஆகும் நீங்க கேட்பீங்க. அது யாருமே கேட்கல. நான் அக்கௌண்ட்ஸ் எடுத்தேன், ஏன் சார் இன்ஜினியர்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, அது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இப்போ அக்கௌண்ட்ஸ்ல என்ன பெரிய ஃபேமஸ்? சிஏ. ஸோ சிஏ எடுக்கலாம். சிஏ இஸ் ஏ டஃப் கோர்ஸ். சரியா? சிஏ டஃப் கோர்ஸ். அந்த சிஏக்கு எவ்வளவோ இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க இப்பவே படிங்க. சரியா? அதுக்கு வந்து இப்போ +2 படிக்காம டைரக்டா கூட இன்னொரு கோர்ஸ் இருக்கு இல்ல சார், கிராஜுவேஷன் இல்லாமே போகலாம். இப்போ சிஏ அது அந்த காலத்துல கிராஜுவேஷன் ஆனாதான் சிஏ போக முடியும். அப்போ இப்போ வந்து கிராஜுவேஷன் இல்லாம போகலாம். ஸோ அதனால அதுக்குண்டான முயற்சி நீங்க பண்ணுங்க. சிஏ பண்ணலாம், எப்படி பிகாம் பண்ணலாம், பிகாம் படிச்சுட்டு பிஎல் படிக்கலாம், ஓகே, எம்காம் படிக்கலாம், எம்சிஏ படிக்கலாம், எத்தனையோ படிக்கலாம். ஓகேவா? அதுக்கு வந்து அது உங்க லைனுக்கு என்ன ஆகணும்னு நீங்க அதை நினைச்சீங்க. நான் சொன்னது ஒரு ஃப்ளோல வந்துருக்கு டாக்டர் இன்ஜினியரிங். ஆனா உங்க குவாலிஃபிகேஷன் எது நீங்க நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ. ஸோ இப்போ கூட இதில் யாராவது ஸ்போர்ட்ஸ்மேன் இருந்தா, ஒரு கிரிக்கெட் இருந்தா, ஒரு நல்லா இருந்தா, அந்த கிரிக்கெட்ல நல்ல பயிற்சி பெற்று பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. படிப்பு தான் தேவையில்லை. ஒரு தெண்டுல்கர் எவ்வளவு சம்பாதிச்சார் இல்லையா? சச்சின் தெண்டுல்கர் இஸ் த ரிச்சஸ்ட் பிளேயர், கிரிக்கெட் பிளேயர். தெரியுமா? எல்லா நாடு விட அவங்க தான் அதிகமாக பணம் சம்பாதிச்சான். ஆனா அத்தனையும் நிறைய செலவு பண்ணா, நிறைய பசங்களா அவன் கிரிக்கெட் கோச்சிங் தேவைன்னா அவன் பணம்லாம் சப்போர்ட் பண்ணுவார். ஒரு நல்ல குணம். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்? இது வந்து விடாமுயற்சி இருக்கணும். நான் மாத்திரம் இது பண்ணிட்டேன் நான் ஆயிடும் நினைக்கூடாது. அதை நோக்கி நீங்க டெய்லி திருப்பி அது என்ன வேணுமோ ஒரு 10 நிமிஷம் யோசனை பண்ணுங்க, 10 நிமிஷம் படிங்க. அப்போ விடாமுயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க என்ன இடத்த வச்சீங்களோ அதை நீங்க நிறைவேற்றலாம். சரியா? செய்வீங்களா சார்? செய்வோம். வேறு உங்க நன்மைக்கு தான் சொல்றேன் தம்பி. நான் ஏதோ வந்தேன் 40 நிமிஷம் சத்தம் போட்டு போனாரு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய மாற்றம் கொண்டு வரணும் தான் நாங்கள் இத்தனை பண்றோம். சரியா? இது வந்து ஸ்டார்னா உங்களுக்கு லெசன்ஸ் தான் பண்ணிடுவோம், உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஆனா வாழ்க்கையில எப்படி இருக்கணும்ன்றது அது வந்து சொல்லுவாங்க. பட் இந்த அளவுக்கு எங்கள் அளவுக்கு அதாவது சொல்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்காது, டைம் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணுன்ற. அதே மாதிரி பேரண்ட்ஸ் கூட படின்னு சொல்லுவாங்களே தவிர ஒரு தைரியமா படி, பயம் இல்லாம படி அப்படின்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, சில பேர் இருக்கிறவங்க உங்களை மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் சொல்றோம். ஸோ விடாமுயற்சி அதுதான் சொல்றோம். நீங்க வந்து அப்போ ஏன்னா கிரிக்கெட்டே விளையாடு அவங்க படிப்பு வேண்டாம்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்ற போது நீங்க ஒன்றும் போகக்கூடாது. அவங்க நோக்கம் என்னன்னா பையன் கெட்டு போகக்கூடாது, நீ ஏதோ விளையாட்டு போய் கெட்டு போகக்கூடாதுன்னு. ஸோ நீங்க கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதுக்கு தகுந்த எல்லாமே பண்ணணும். பெஸ்ட் கிரிக்கெட்டராக வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி பெஸ்ட் பவுலராக வரணுமோ, பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆகணுமோ, அது உங்க இஷ்டம். அது விடாமுயற்சி பண்ணி நீங்க உங்க இடம். நெக்ஸ்ட் கடைசியில என்ன யாராவது சொல்லுங்க? நம்பிக்கை. கடைசி தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இஸ் தி லாஸ்ட் இல்ல, அதான் பெஸ்ட். ஓகேவா? நம்ம தலைப்புல அது லாஸ்டா எடுத்துட்டு வந்துடுறோம். ஆனா அதுதான் பெஸ்ட் தலைப்பு. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எதனால வேணும்ன்ற? நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறேன். என்ன, ஒரு சைக்கிள்ல போறோம். சைக்கிள் வந்துட்டு இருக்கும்போது குறுக்க நாய் வரும். நீ சடன் பிரேக் போட விழுந்துட்டோன்றதுனால சைக்கிள் எடுக்காம விட்டுடுவியா? எடுப்பே இல்லை. இனிமேல் எப்படி உஷாரா போகணுமோ, நாய் குறுக்க வந்த கூட கொஞ்சம் மெல்லமா நிறுத்ததோ என்ன செய்யணுமோ அதுக்கு உண்டான இது பண்ணுங்க, ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி நான் எங்க 2 பிரதர்ஸ்
எல்டர் பிரதர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட், நான் லா படித்தேன். அடுத்த தம்பி எல்லாரும் ஒரே மாதிரி தான் எல்லாரும் எங்கள் பேரண்ட்ஸ் வளர்த்தாங்க. அவன் 9ஆம் கிளாஸ் மேலே தாண்டவே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து இது எப்படி ஆச்சு, இது எப்படி ஆச்சு சொல்லி பார்க்கலாம். அவனுக்கு படிப்புல ஸ்ரத்த இல்லை. அவன் வந்து ஒரு வருஷம் நின்று திரும்பி அப்பா அம்மா நாங்கள் எல்லாம் சொல்லி சேர்த்தோம். திரும்பி 3 மாதம் சேர்த்து அவன் திரும்பி வந்துட்டு அவன் ஒரு மாதிரி இருந்தான். எங்கள் வற்புறுத்தாதீங்க, நான் இந்த ஒரு முன்னாலே தலை மாதிரி ஏறலை. ஆனால் அவன் வியாபாரம் பண்ணி எங்களை விட நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கான். என்ன சார் அவசியம். ஆனா இன்னைக்கும் ஃபீல் பண்றான். அவன் வந்து ஒரு பெரிய அவசரம் லெட்டர் வந்துருச்சுங்க. அவன் வேற யாரும் தான் போய் காமிக்கணும். இப்போ புள்ள படிச்சிருக்கான், புள்ளைய காமிச்சு என்னடான்னு கேட்கணும். இப்போ எனக்கு லெட்டர் வந்தாவோ எனக்கு எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் இல்லையா? அதனால இன்னொருத்தர் மேல ஆதாரப்படாமல் இருக்கலாம். படிச்சான் வியாபாரம் பண்ணோட ஓரளவுக்கு படிச்சிருந்தா, ஒரு கிராஜுவேஷனா இருந்தா, இன்னைக்கு கம்ப்யூட்டர் ரொம்ப அவசியம் தம்பி. கம்ப்யூட்டர் மொபைல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. ஸோ அதெல்லாம் ஆப்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், எஜுகேஷன் இருக்கணும். எஜுகேஷன் எப்படி பண்ணுவேன்? ஸோ அதனால நீங்க வந்து தன்னம்பிக்கையோட செயல்படுங்க. நான் வந்து இன்னைக்கு இது ஆகணும்னு அது தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். நான் அப்துல் கலாம் ஆகணும்னா உனக்கு நீ நம்பணும். நீ அப்துல் கலாம் ஆவேன் அப்படி நீ முதல்ல நம்பணும். நான் சொல்லியோ நீ சொல்லியோ ஆகல. முதல்ல உன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கணும். நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆவேன், நான் கோல்டு மெடலிஸ்ட் ஆயிடுவேன் அப்படி நீயும் உன் மேல நம்பிக்கை வச்சுக்கோ. கோல்டு மெடலிஸ்ட் யாருக்கு எத்தனை பேருக்கு வரும்? ஒரே ஒரு கோல்டு மெடல். 1000 கணக்கால எழுதுவாங்க, ஒரு கோல்டு மெடல் வரும். அந்த கோல்டு மெடலுக்கு வந்த பையன் பேரண்ட்ஸ் என்ன சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? என்னுடைய ரிலேஷன் ஒருத்தர் கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினாங்க. அந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய விழாவை நடத்தினாங்க. ஏன்னா அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. So it's not an ordinary thing. To get a gold medal is something great. ஒருவாட்டி அவனுக்கு கை தட்டலாமா? நீங்க யாராவது ஒரு கோல்டு மெடல் வாங்கணும்ன்றது என்னுடைய ஆசை, விருப்பம் எல்லாமே. சரியா? ஸோ இது வந்து கோல்டு மெடலிஸ்ட்ன்றது ஒரு தங்க பதக்கம். ஒரு தங்கத்துக்கு மாதிரி நினைக்காதீங்க, பதக்கம். இப்போ நான் பேட்ச் போட்டிருக்கேன்னா என்னது அந்த அட்டன் பண்ணுறது பேட்ச். தெரியுதுங்களா? இந்த பேட்ச் கொடுக்குறாங்க. இந்த பேட்ச் வந்து எங்கே போனால் நாங்கள் போட்டுட்டு போனால் அது ஒரு வேல்யூ. புரியுதா? அதனால் அப்படின்னு நினச்சிங்க. இட்ஸ் நாட் எ கொஸ்டின் ஆஃப் மணி. பணம் வரும் போகும், ஆனால் புத்தி வந்து வந்தால் ஸ்திரமாக இருக்கும். என்ன, நம்ம பணம் 10 ரூபா போயிடுச்சுன்னா சம்பாதிச்சுக்கலாம். புத்தி இல்லைன்னா சம்பாதிக்க முடியுமா? புரிய முடியும். ஸோ தன்னம்பிக்கையோட புத்தியோட செயல்படுங்க. ஸோ தன்னம்பிக்கைக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லலாமா? ஒரு சின்ன கதை. ஒரு ஊர்ல ஒரு சின்ன வியாபாரி இருந்தார். அந்த வியாபாரத்திலே அந்த ஊருக்கு வந்து ஒரு 10-15 மைல் தான் போய் தான் ஏதாவது பொருள் கொண்டு வரணும். சரியா? 10-15 மைல் டெய்லி காலையில் 5 மணிக்கே எழுந்துட்டு ஒரு மோட்டார் சைக்கிள் வச்சுக்கிட்டு அங்கிருந்து போய் கொண்டாந்து வச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தது பழம் ஏதோ சாப்பிட்டுட்டு கடை தந்துடும். ஸோ இது வந்து இப்படி நடந்துருக்கும் போது அந்த ஊர்ல இன்னொருத்தன் கடை ஆரம்பிச்சான். அவன் கொஞ்சம் வசதி இருக்கிறான். அவன் என்ன பண்றான், ஆரம்பிச்ச உடனே அவன் வந்து 2 வீலர் வாங்குறான். என்ன, இவன் சைக்கிள் வச்சுட்டு வரவன் 2 வீலர் ஒன்றாகுமா? ஆகாது. ஸோ அவனுடைய வியாபாரம் வந்து ரொம்ப செழிப்பாக போகுது. இவன் உடனே தோந்து போல 2 வீலர் நீ வாங்கினியா? சரி, அவனுக்கு ஒரு சின்ன நிலம் இருக்கு, அதை வித்துட்டு அவன் 3 வீலர் வாங்க, டெம்போ மாதிரி வாங்க. எதில் அதிகமாக கொண்டு வர முடியும் சரக்கு? டெம்போல. ஸோ அவன் என்ன பண்றான், இவன் 10 மைல தான் போய் ஸ்கூட்டர் வாங்கி வந்திருந்தான். அவன் 20 மைலோ பெரிய ஹோல்சேல் கடை கேட்டான். அங்கே இன்னும் கம்மியாக மலிவாக கிடைப்பாங்க. அங்கிருந்து வாங்கி வந்தான். இவனை தாண்டி போயிட்டான். எப்படி
இவன் வியாபாரம் நோனி போச்சு. முதல்ல ஸ்கூட்டர் வாங்கி அவன் வந்து பாடா நீ ஒரு டப்பா சைக்கிள் வச்சுருக்கு அப்படின்னு கேலி பண்ணவன் அப்புறம் இவனை பார்த்துட்டு அவன் லாரி வாங்குறான். எப்படி லாரி வாங்குறான். ஸோ இது ஒரு போட்டின்னு நினைக்க வேண்டாம். இது வந்து ஒரு அந்தந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி புத்தியை நம்ம தொழிலை மாற்றிக்கணும், நம்மளை இது பண்ணிக்கணும். இன்னும் பழங்காலத்து மாதிரி பிரிண்ட் போட்டு பார்க்கக்கூடாது. கம்ப்யூட்டரில் என்ட்ரி போட்டோம் எவ்வளோ டைம் சேவிங் ஆகும். எக்ஸல் ஷீட்லாம் கேள்விப்பட்டீங்களா? இன்னும் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு தான் உங்களுக்கு இல்லையா? இல்லை. ஸோ எக்ஸல் ஷீட்டுன்றது ஒரு அக்கௌண்டிங் ப்ரொஜெக்ட். அது போட்டோம்னா நம்ம சரித்திரத்தையே அந்த எக்ஸல் ஷீட்டில் கொண்டாந்துடும். இந்த இடத்துல இருந்து இவ்வளோ வரணும், இந்த இடத்துல இருந்து இவ்வளோ கொடுக்கணும், இதெல்லாம் போட்டு சும்மா அட் டச் ஆஃப் ஸ்க்ரீன் யூ வில் கெட் ஆல் தி டீட்டெயில்ஸ். ஸோ இன்றைக்கு விஞ்ஞானம் அந்த அளவுக்கு வளர்ச்சி. அதனால் நீங்கள்லாம் வந்து விஞ்ஞானத்தை பயன்படுத்திக்கணும். நீங்கள் நல்லா படிக்கணும் மாத்திரம் இல்லை, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது எப்படி பண்ண முடியும்? கான்ஃபிடென்ட்டோட இருக்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப 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 அவசியம். 10 தடவை ஏன் சொல்கிறேன்? செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னா நீங்கள் எவ்வளோ செயல்படுத்தாலும் அது வந்து இதில் பன்னீர் ஊற்றின மாதிரி, சாணியில் பன்னீர் ஊற்றின மாதிரி. ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட செய்யுங்க, செயல்படுங்க, வெற்றி நோக்குங்க, வெற்றி அடிங்க அப்படின்னு சொல்லிக்கிறதோட நான் வந்து இப்போ வந்து ஒரு நிமிஷம் யாராவது நான் கேட்டதை பற்றி ஒரு உங்களுடைய ஃபீட்பேக் கேட்குறேன். அதை நீங்கள் சொல்லுங்க. அதை அப்படியே அவர் சார் ரெக்கார்ட் பண்ணுவார். ஓகேவா? யாராவது வாங்க ப்ளீஸ், வாங்க. யார் பாருங்க இவ்வளவு நேரம் பேசுறேன், யாராலும் சொல்ல முடியாது. வாங்க. யாரும் நான் ஒன்றும் சொன்ன தலைப்பு என்னவோ என்ன தெரிஞ்சுக்கிட்டே சொல்லுவாங்க. ஏன் பாதி போயிடுறேன். என்ன தைரியம் பயம் எதுவும் சொன்னேன். ஆமா, உன் பேர் சொல்லு, நான் வகுப்பு படிக்கிறேன்னு சொல்லு. சார் எனக்கு வந்து அம்சி கிளப் சென்னையிலேருந்து வந்தார். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சார். தேங்க்யூ சார். என்ன நடத்தினேன் அது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இல்லைப்பா, நான் என்னென்ன பற்றி சப்ஜெக்ட் அதெல்லாம் சார் இன்ட்ரோ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நான் விடாமுயற்சி, நம்பிக்கை, பயப்பட தப்பி போக்குறது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். யாராவது சொல்லலையா? சொன்னதான் நல்லா இருக்கு. சரி, கடைசியில் ஒரு சான்ஸ். ஓகேவா? சார் இப்போ உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு சார். கிளாஸ் டைம் அவன் இல்லை ஆயிடுதா? சரி, ஒரு 2 minutes எடுத்துக்கலாம். சரி, ஓகே. கடைசி சப்ஜெக்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்களா? செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட நீங்கள் நல்ல முறையாக படித்து வந்து உங்கள் விளக்கு ஏதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றோ அது இந்த 12வது கிளாஸில் தான் உங்களுக்கு டிசைட் பண்ணணும் அந்த ஃபேக்டர். ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன முக்கியம்? சார் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதோட அப்புறம் நீங்கள் தான் அது பின்னாடி போய் அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கணும். சரியா? அப்புறம் கூட நீ கேட்கலாம் சார், சார் நான் அடுத்தது என்ன எடுத்துக்கலாம், நான் என்ன ஆகலாம். ஏன்னா உங்களை பற்றி உங்கள் பேரண்ட்ஸோட டீச்சர் தான் நல்லா தெரியும். இந்த பையன் இது எடுத்தால் செய்ய முடியும், இது எடுத்தா. ஆனால் செய்ய முடியாதுன்றதே கிடையாது. இன்னைக்கு நான் வந்து இது செய்யணும்னு நினச்சனா தான் நான் வரேன். ஸோ மனசில் எனக்கு முதல்ல படணும். சார் நான் போய் கிளாஸ் எடுக்கணுன்றது. என் பையன் வந்து கத்துறான். என்ன, எனக்கு ஏற்கனவே கொரோனா வந்து ரிலீவ் ஆனேன். கொரோனால நீ போய் பசங்களை எடுக்கிறேன்னு கேட்கலாம். நான் சொன்னேன், நான் வீட்டிலே இருந்தபோது இப்படிடா கொரோனா வந்தது, வீட்டில் தான் இருந்தேன். அப்போ ஏன் கொரோனா வந்தது? நான் 2 தடுப்பூசி எடுத்துட்டு இருக்கேன். நான் இப்போ வந்து வீட்டில் இருந்தே படித்தேன். இதை நான் பயனிடணும், என்னுடைய நான் பெற்ற பலன் மற்றவங்களுக்கு போகணும் அப்படின்னு அவனுக்கும் சொல்லிட்டு நான் வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். பசங்க நம்ம பேரில் இருக்கிற அக்கறை தான் சொல்கிறாங்க. பட் அவங்க பயம் அவங்களுக்கு. சரியா? ஸோ அதனால் நீங்கள்லாம் தைரியமாக பயத்தை போக்கி நல்ல ஒரு உறுதியாக தொடர்ந்து விடாமுயற்சி பண்ணி தன்னம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நீங்களும் அப்துல் கலாம் ஆகலாம். சரியா? நீங்க தயவுசெய்து நீங்க என் நம்பரை நீங்க போன்ல குறிச்சிங்க இல்லை பேப்பர்ல குறிச்சிங்க. யாராவது வந்து இந்த மாதிரி சார் உங்க கிளாஸ் அட்டன் பண்ணேன், எனக்கு நான் பலன் அடைஞ்சேன் ஒருத்தர் சொன்னா கூட எனக்கு வந்து அந்த 1 லட்சம் பேர் சொன்ன மாதிரி ஆகிடும். என்ன ஒரு சொல்ற ரஜினிகாந்த் டைலாக் என்னப்பா, 100 தடவை சொன்ன மாதிரி. நீங்க ஒரு தடவை ஒருத்தர் சொன்னீங்கன்னா எனக்கு 1 லட்சம் சொன்ன மாதிரி. ஸோ எழுதிக்கணும் பேப்பர். ப்ளீஸ் நோட் டவுன் மை நம்பர். பேக்ல இருக்கு.
கட் பண்ணி சொல்லி கட் பண்ணி பாஸ் பண்ணி